ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே அண்ட் நமஸ்கார். ஸோ இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஃபீல் வர மாதிரி ஒரு தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குக்கிங்ஸ் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை மேரினேஷனுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம். முதல்ல ஆயில் ஒரு 50 ml ஊற்றிட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் சிக்கன் ஃப்ரை மசாலா, இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1/4 கப் தயிரும் சேர்த்து தேவையான உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆயிலும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கனில் மசாலா உள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு மசாலாவை சிக்கன் மேலே எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். 2 பக்கமும் திருப்பி போட்டு திரும்பவும் அதே மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா சிக்கன்லேயும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மேரினேஷன் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம கறித்துண்டு எடுத்து எரித்து சிக்கன் கூட பக்கத்தில் வச்சா அது அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும். எனக்கு எந்த கறித்துண்டும் கிடைக்கல, நீங்கள் வேணால் கறித்துண்டு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. மேரினேஷன் ஆனதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி தோசைக்கல் மேலே கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தோசைக்கல் சூடானதும் நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை எடுத்து தோசைக்கல் மேலே போட்டு நல்ல ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சிக்கனில் இருக்க எல்லா பக்கமும் நல்லா சுற்றி சுற்றி நல்லா வேக வச்சுட்டு நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இந்த முக்கால்வாசி வெந்த சிக்கனை எடுத்து உங்ககிட்ட கிரில் இருந்தால் அந்த கிரில்லில் போட்டு தீயில காமிச்சிக்கோங்க. ஸோ இதை மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா சிக்கன் ரொம்ப கருவிடும். தோசைக்கல் மட்டுமே வச்சு பண்ணலாம், இருந்தால் கிரில் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் அதிகமாக என்ன ஆகும்னா ஸ்மோக்கி டேஸ்ட்டு இதில் கிடைக்கும். ஸோ மக்களே, இந்த வீட்டில் பண்ண தந்தூரி சிக்கனை சாப்பிட்டா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுங்கிற ஐடியாவே வராது. நம்மளோட ஸ்பைசியான ஜூஸியான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.